ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி மனோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தக்காளி வச்சு சூப்பராக ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய வீடியோ முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் நீங்கள் உடனே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு நான் ஒரு 3/4 கிலோ தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி நல்லா பழமாக இருந்தால் தான் வந்து தக்காளி ஊறுகாய் நல்லா ருசியாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா கழுவி வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளி வந்து 2 மாதத்துக்கு மேலேயே கிலோ 10 ரூபா தான் விற்கிது. அதனால் நிறைய பேர் இருக்க வீட்டில் ஒரு 2-3 கிலோ செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஊறுகாய் பிரச்சனையும் வராது, உங்களுக்கு சைடிஷ் பிரச்சனையும் வராது இட்லி தோசைக்கெலாம். அதனால் இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா வரும். இப்போ நம்ம எல்லா தக்காளியிலையும் மேலே இருக்க காம்பை மட்டும் கீனி எடுத்துடலாம். நம்ம வந்து தக்காளியை வெட்டிட்டு வேக தான் வைக்க போகிறோம். அதனால் ஷேப் வந்து ஒன்றும் முக்கியம் இல்லை. உங்கள் விருப்பம் போல் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த மாதிரி துண்டு துண்டாக வந்துட்டு எல்லா தக்காளியும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எடுக்கிற அளவு வந்துட்டு 3/4 கிலோ தக்காளிக்கு தான் வந்து இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன். இதே அளவுக்கு வந்துட்டு நீங்களும் எடுத்து செஞ்சு பாருங்கள். நாட்டு தக்காளியில் வந்து நல்லா சாறு வரும். கிடச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். தக்காளி ஊறுகாய் இன்னும் நல்லா ருசியாக இருக்கும். பாருங்கள், தக்காளி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு வந்து ஒரு கிண்ணி ஃபுல்லாக கிடச்சிருக்கு. இப்போ ஒரு வானல் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து உள்ளே சேர்த்துடலாம். தக்காளி வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்காம தான் வேக வைக்க போகிறோம். இப்போ தக்காளியை வந்து நல்லா வானலில் பரப்பி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு வந்துட்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். வேறு எதுவுமே வந்துட்டு சேர்க்க வேணாம். கொஞ்சமாக வந்துட்டு தக்காளிக்கு மட்டும் உப்பு சேருங்க. ஊறுகாய்க்கு வந்து நம்ம அப்புறமா தனியாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு வேக வச்சிட்டோன்னா சீக்கிரமாக வந்து வெந்துடும். அப்படியே திறந்தே போட்டிருந்தோன்னா ரொம்ப நேரம் ஆகும் மசியறதுக்கு. இந்த கேப்பில் வந்துட்டு ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஒரு தண்ணியில் வந்துட்டு ஊற போட்டு வச்சுக்கலாம். 3/4 கிலோ தக்காளிக்கு ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நாட்டு தக்காளி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் புளியோட அளவை வந்து கம்மி பண்ணிக்கணும். பாருங்கள், தக்காளி வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மசிஞ்சு நல்லா வெந்து வருது. தண்ணி எதுவுமே ஊற்றாமலே வந்துட்டு நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி வந்து பிரிஞ்சு வந்துட்டுருக்குது அப்படின்ட்டு. இதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வேக விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க புளியை வந்து நான் சுடு தண்ணியில் ஊற வச்சதுனால சீக்கிரமாக வந்துட்டு கரைச்சிக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்துட்டு நல்லா ஊறிடும். இதே பச்சை தண்ணினா ஒரு 20 நிமிஷமாவது ஆகும். இப்போ சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 2 டைம் வந்துட்டு தூசி இல்லாமல் வந்து இந்த மாதிரி தண்ணியாட்ட கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ தக்காளி வந்துட்டு ஒரு 3/4 வேக்காடு வந்துட்டு நல்லா வெந்துட்டு இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் முன்னே இருந்ததுக்கு வந்து நல்லா மசிஞ்சு வந்துடுச்சுன்னு. இப்போ இந்த கேப்பில் வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா புளியோட பச்சை வாசனம் தக்காளியோட சேர்ந்து போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு வதக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ இதையும் வந்துட்டு உள்ளே சேர்த்துட்டு உப்பெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். இந்த புளி வந்துட்டு நல்லா அப்படியே வந்துட்டு சுண்டி வரட்டும் தக்காளியோட வெந்து. இப்போ வந்து மறுபடியும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு மூடி போட்டு வேக வச்சுட்டலாம். நான் வந்து தக்காளி ஊறுகாயில் வந்துட்டு எப்போவுமே பூண்டு சேர்த்து தான் செய்வேன். அதுக்கு வந்துட்டு ஒரு 2 கட்டி நல்லா பெரிய கட்டி அளவுக்கு பூண்டு எடுத்து நல்லா வந்துட்டு தொலி உரிச்சிக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு பூண்டு சேர்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வந்துட்டு தொலி உரித்து எடுத்துகிட்டு நம்ம இஞ்சி பூண்டு தட்டுற கல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 4-3 தட்டி எடுத்துக்கலாம். முழுசாக போட்டாலே நல்லாயிருக்குன்றவங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த மாதிரி தட்டி அங்கங்கே கிடச்சிது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து தட்டி தான் சேர்த்துக்குவேன். இப்போ எல்லா புண்ணையும் வந்துட்டு அந்த மாதிரி பொறுமையாக தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி வந்துட்டு 4-3 தட்டிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு புளி தண்ணி வந்துட்டு தக்காளியோட நல்லா ஒன்று சேர்ந்து வெந்து வந்துருச்சுன்னு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் வந்து நல்லா ஆற விட்டுறலாம் தக்காளியை. இப்போ அந்த கேப்பில் வேறு ஒரு வானல் வச்சுட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், இதை வந்துட்டு எண்ணெய் ஊற்றாமல் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கடுகு வெந்தயம்லாம் கலர் மாறினதுக்கப்புறமா எடுத்துடலாம். இப்போ இதையும் லேசாக ஆற விட்டுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் வந்துட்டு மாற்றிட்டு நல்லா பொடியாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வீட்டில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஊறுகாய் செய்கிறப்ப இல்லைனா புளி சாதம் செய்கிறப்பெல்லாம் வந்துட்டு தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் தக்காளி வந்துட்டு நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். பாருங்கள் ஈரமே வந்துட்டு சுத்தமாக இருக்கக்கூடாது. அது மாதிரி ஜாரை வந்து எடுத்துகிட்டு நம்ம வச்சுருக்க தக்காளியை வந்துட்டு உள்ளே சேர்த்துடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா வலுவலுன்னு வந்து அரைக்க போகிறோம். எனக்கு ஒரே இதுலேயே வந்துட்டு ஃபுல்லாகவே எடுத்துருச்சு. அதனால் நான் ஒரே டைம்லேயே போட்டுட்டேன். நீங்கள் நிறைய செஞ்சிங்கன்னா 2-3 டைமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வலுவலுன்னு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். எல்லாமே வந்துட்டு ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு வானல் வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரு 200 ml வந்துட்டு நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சாலும் சரி தான், இல்லை விருப்பம் போல் எந்த எண்ணெய்னாலும் விட்டுக்கோங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வைக்கிற மாதிரினா நல்லெண்ணெயில் செய்யுங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும், வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரினா நீங்கள் எந்த எண்ணெயில் வேணாலும் செஞ்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயே கடுகு வந்துட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நிறைய சேர்த்தா வந்துட்டு கசப்பு ஏறிடும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்க அந்த பூண்டு பல்லை வந்துட்டு உள்ளே சேர்த்துடலாம். பூண்டு வந்துட்டு லேசாக கலர் மாறினதுக்கப்புறமா இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு வந்துட்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கட்டி பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் முதல்ல வந்து எண்ணெயில் போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே பூண்டை வந்து லேசாக வந்து கிளறி கொடுங்க. நல்லா அப்படியே எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது சூப்பராக வாசமாக இருக்கும். நம்ம ஊறுகாயில் எடுத்து சாப்பிடும்போது நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த டைமில் வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு வீட்டில் அரைச்ச தனி மிளகாத்தூள் தான் வந்துட்டு சேர்த்துருக்கேன். 3/4 கிலோ தக்காளிக்கு 100 கிராம் தனி மிளகாத்தூள் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் எப்படியோ நீங்கள் வந்துட்டு கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. லேசாக வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்துட்டு உள்ளே சேர்த்துடலாம். இதை வந்துட்டு பொறுமையாக அப்படியே வந்துட்டு கிளறி கொடுங்க. தக்காளி புளி எல்லாமே வந்துட்டு வெந்துடுச்சு. இருந்தாலும் அந்த மிளகாயோடு சேர்த்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து கிண்டி கொடுக்கணும். ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்துட்டு ஊறுகாய் ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம் வந்துட்டு ஆகாது. சிம்மில் வச்சு கிண்டி கொடுங்க. நீங்கள் அதிகமாக ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா அப்படியே மேலே வந்துட்டு பபுளாக தெறிக்க ஆரம்பிச்சிடும் பாத்திரத்துக்கு வெளியே. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பொறுமையாக கிண்டி கொடுங்க. இப்போ வந்துட்டு ஊறுகாய்க்கு தேவையான அளவு வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்துட்டு தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ வந்து மீதி உப்பை வந்துட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், பொறுமையாக வந்துட்டு இந்த மாதிரி கிட்டி கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இருக்குது. நான் காலேஜ் படிக்கும்போது ட்ரிப்பு போகும்போதெல்லாம் சப்பாத்திக்கு இந்த ஊறுகாய் தான் வந்து எடுத்துகிட்டு போவேன். 3 நாள் ஆகியும் கெடவே இல்லை. அவ்வளோ சூப்பராக வாசமாக இருந்துச்சு. அதே போல் ஊறுகாயில் வந்து கருவேப்பிலை சேர்த்து செய்யவே கூடாது. இப்போ நிறைய பேர் வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்து தான் செய்கிறாங்க. அப்போத்துலேருந்தே எங்கள் வீட்டில் வந்து ஊறுகாயில் கருவேப்பிலை சேர்த்து செய்ய மாட்டாங்க. நானுமே வந்துட்டு சேர்க்க மாட்டேன். அப்போ தான் வெளியே வைக்கும்போது நமக்கு ரொம்ப நாளைக்கு வந்துட்டு கெடாமல் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ஊறுகாய் செய்யும்போது கருவேப்பிலை சேர்த்து செய்வீங்களா இல்லையான்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த டைமில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பொடியிலேருந்து ஒரு ஸ்பூன் வந்துட்டு சேர்த்துக்கலாம். 3/4 கிலோ தக்காளிக்கு 1 ஸ்பூன் பொடிங்கிறது சரியாக இருக்கும். அதுக்கு மேலே போனால் ரொம்ப வந்து கசப்பேறிடும், நல்லா இருக்காது. உங்களுக்கு ஒரு வேளை ஊற்றின எண்ணெய் வந்து பத்தலன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எண்ணெயை வந்து தனியாக காய வச்சு நீங்கள் வந்துட்டு மேலே ஊற்றிடணும். மேலேயே வந்து பச்சை எண்ணெயை ஊற்றிடக்கூடாது. ஊறுகாய் வந்து கெட்டு போயிடும். பாருங்கள், இப்போ நம்மளோட ஊறுகாய் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ பதம் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதே அளவில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தண்ணி படாமல் கைப்படாமல் செஞ்சிங்கன்னா எந்த ஊறுகாயாக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த ஊறுகாய் இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்குன்னு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.